எக்ஸாக்டாக உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே இப்படி பைசப்ஸ் மசில்ஸோட சைட் போர்ஷனில் இந்த இடங்களில் உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது. ஷோல்டரோட கொஞ்சம் கீழ் பகுதிகளில் எக்ஸாக்டாக இந்த இடமெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா அப்போது இது அடிக்கடி இருக்குது அல்லது அழுத்தி படுத்ததுனால வந்துருச்சு, வெயிட் லிஃப்ட் பண்ணதுனால வந்துருச்சு, இப்படி தானே யோசிச்சுட்ருக்கீங்க. இது ரெகுலராக இருக்குது அல்லது அப்பப்போ தான் இருக்குது அப்படின்னா இது ஏன் வலிக்கணும் கண்டிப்பாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த எக்ஸாக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குது இல்லைங்களா, இந்த வலி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் உடம்பு ஒரு உறுப்பு வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்ருக்கு. எந்த உறுப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலக்குடல் அல்லது பெருங்குடல், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஆர்கன் வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் உங்களுக்கு அந்த இடத்துல வலியாக மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு வார்னிங் சிக்னலாக சொல்லிகிட்ருக்கு. வலிக்கும் அங்கே இருக்கிற மோஷன் கம்ப்ளைண்ட்க்கும் என்ன டாக்டர் சம்மந்தம், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் என்ன சம்மந்தம் கேட்க தோணுது இல்லைங்களா? நீங்களே கோரிலேட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸோட நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் சம்மந்தமான பிரச்சனைனா கண்டிப்பாக மோஷன் எக்ஸ்க்ரீஷனில் பிரச்சனை இருக்கணுங்க. அன்டைம்லி மோஷனாக இருக்கணும், அல்லது அடிக்கடி மோஷன் போயிட்டுருப்பீங்க. எந்திரிச்ச உடனே 2 மணி 3 மணிக்கு விடிய காலையில் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் உடனே மோஷன் போயிடுவேன், முதல் வேலை மோஷன் போயிடுவேன், அவ்வளோ அர்ஜென்சி இருக்கும். டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் உடனே மோஷன் போகிற மாதிரி ஒரு நிலை வருது. லாங் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வந்தால் மோஷன் நார்மலாக இல்லை. அண்ட் ரொம்ப அடிக்கடி பாடி அடிவயிறு ஹீட் ஆகிட்டு மோஷன் போகிற மாதிரி இருக்குது, தனியாக மோஷன் போகிற மாதிரி இருக்குது, அல்லது மோஷன் ரொம்ப இறுக்கமாக கடினமாகிடுற மாதிரி இருக்குது, தட் இஸ் கான்ஸ்டிபேஷன். அல்லது 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்ட பிறகு தான் மோஷன் போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டுருப்பீங்க. கூடுதலாக ஃப்ளேட்லென்ஸ்னு சொல்லக்கூடிய கீழ் வழியாக காற்று பிரியறதையும் சேர்த்து உணர்வீங்க. ஸோ தயவு செய்து உங்களோட வலிக்கும், அதாவது நீங்கள் உணரக்கூடிய அந்த வலிக்கும் உங்களோட மலக்குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் உடம்பு உங்களுக்கு அறிவுறுத்திட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் லோக்கல் பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். உள்ள இன்டர்னலாக அந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் சிறப்பான தீர்வு. ட்ரை பண்ணுங்கள்.